நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நான் வந்து இதுக்கு லேஸ் ஃபினிஷிங்க்காக லேஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரிப்புமே ரெடி பண்ணி எடுக்கலாம். ப்ளவுஸ் கலரோ இல்லை வேறு ஏதாச்சும் மல்டி கலர்ஸ் உங்களுக்கு அந்த சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஸ்ட்ரிப் கூட ரெடி பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் வந்து லேஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை லேஸ் ஃபுல்லாக வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஃப்ரண்ட்டுமே கண்டினியூஸாக நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆக்சுவலி ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் டிசைன் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்காக எடுத்துருக்கேன். தென் வந்து பார்த்திங்கன்னா லேஸோட ஆப்போசிட் சைடு இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, அங்கேயுமே ஒரு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நல்லா ஸ்டிப்பாக நிற்கும். ஸோ இதை பண்ணிவிட்டு ஊசி எடுத்துக்கோங்க. ஊசி அண்ட் பீட்ஸ் எடுக்கிறேன். நான் வந்து 4mm சைஸ் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நான் பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டியாக எடுத்தால் லுக் நல்லா இருக்கான்னு சொல்லி நான் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். நம்ம வந்து அந்த செகண்டு ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரிப்பில் அதுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணி ஒரு பீட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃபிட்டிங் அண்டு டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கலர்ஸுமே ரொம்ப காம்பினேஷன் வந்து அவ்வளோ சூப்பரான காம்பினேஷன் இது. ஸோ நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவாங்க இந்த கலர்ஸ் வந்து. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.